ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்கள்ல இந்த வார வார்த்தைக்காக நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை தான் இந்த வசனம். ஆமேன், ஆமேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாரா. ஆமேன். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. He gives strength to those who are tired அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் டயர்டா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பலனற்று வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒரு சோர்ந்து போன சூழ்நிலையில இதுக்கப்புறம் முடியாது பிரதர், இதுக்கப்புறம் தாங்க முடியாது பிரதர், இதுக்கப்புறம் எங்களால மேற்கொள்ள முடியாது பிரதர், இவ்வளவுதான் பிரதர் எங்க கெப்பாசிட்டி இல்ல, மிக சோர்ந்து போய் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறாரா. ஆமேன், ஆமேன். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமேன். என்ன கவனிங்க, நிறைய காரியத்தில் நம்ம சோர்ந்து போவோம் பாருங்க. சில நேரத்துல மனுஷ நிமித்தமா நம்ம சோர்ந்து போவோம். மனுஷங்க நமக்கு செய்கிற அந்த கெடுதல்கள், சில நேரத்தில் அவங்கள நம்பி நம்ம ஏமாந்து போயிருப்போம், கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம போயிருப்பாங்க. மனுஷனுடைய வார்த்தைகள், மனுஷனுடைய எண்ணங்கள், இதையெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து ஒரு விதமான சோர்வு நம்ம இருதயத்தை ஆட்கொண்டிருக்கலாம் பாருங்க. சில நேரங்களில் சத்துரு நம்மளை சோதிக்கும் பொழுது அதில் நம்ம என்ன பண்றோம்னா நிறைய நேரத்தில் சோர்ந்து போயிடுறோம். யோபுவை சத்துரு என்ன பண்றான்னா சோதிக்கிறான் பாருங்க. சோதிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினது சோதிக்கிறான். அது நிமித்தமா அவன் எல்லாவற்றையும் இழந்து அவன் என்ன பண்றான்னா சோர்ந்து போன சூழ்நிலைய அவன் காணப்படுகிறவனா இருக்கிறான் பாருங்க. ஆமேன், ஆமேன். இப்படி பலவிதமான சோதனைகள் நமக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம்னா சோர்ந்து போகிறவர்களா நாம் இருக்கிறோம். ஒரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, அதாவது என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க எடுக்க வேணாம், நானே வாசிடுறேன். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 3:11 நீங்களும் நானும் வாசிக்க முடியும் பாருங்க. அதாவது 3 விதமான காரியங்கள் இந்த பூமியில கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒன்னு மனுஷங்க, ரெண்டாவது பாத்தீங்கன்னா சத்துரு, மூன்றாவது கர்த்தர். மனிதன் மூலியமா நமக்கு சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது நிமித்தமா ஒரு சோர்வு உண்டாகிறது. நம்முடைய வியாதி நிமித்தமாக, நம்முடைய கடன் பிரச்சனை நிமித்தமாக, அல்லது நம்ம ரொம்ப நாள் ஜெபித்து அது நடக்காததுனால, இப்படி பல காரியங்களை நம்ம பார்த்து பார்த்து சோர்ந்து போன சூழ்நிலையில நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கலாம். சில நேரங்கள்ல சத்துரு என்ன பண்றான்னா யோபுவை சோதிக்கிறது போல நம்மளையும் என்ன பண்றாங்க சொல்லுங்க சத்தமா, சோதிக்கிறான். அது நிமித்தமா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு விதமான சோர்வுக்குள்ள கடந்து போகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. இன்னொன்னு என்னன்னா, சில நேரங்களில் கர்த்தரே நம்மளை சோதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். அந்த சோதனை நல்லது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் சோதிக்கிற சோதனை நல்லது. ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்களா? இங்க பாருங்க, என்ன கடந்த நாட்கள் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னன்னா, கர்த்தர் சோதிக்கிறார்னா, கர்த்தர் சிட்சிக்கிறார்னா அதுல நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மள சோதிக்க சோதிக்க, நான் இப்படி உங்களுக்கு சொல்ற பாருங்க, பிரதர் ஒரு பிரச்சனை வந்துச்சு பிரதர், அது முடியறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை, அது முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. எங்களுடைய சோதனையின் காரியங்கள் இன்னையோடு முடிஞ்சிடும் பார்த்தா அது அப்படியே அதிகரித்து கொண்டே இருக்கு பிரதர், எங்களால தாங்க முடியல பிரதர் அப்படின்னு சொல்லுவீர்களானால் அது நல்லது நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்தா தானே பிரதர் தெரியும், கஷ்டப்படுறது நாங்க தானே அப்படின்றீங்களா? இல்லைங்க, ஏன்னு கேளுங்க, கவனிங்க. யோசேப்பு வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்றாருன்னா சில சோதனைகளை அனுமதிக்கிறார். என்னன்னா, அவனுக்கு சின்ன வயசுலயே ஒரு சொப்பனத்தை கொடுத்து அதை அவங்க சகோதரர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி காணப்படுறார் பாருங்க. சொல்லும் பொழுது அண்ணனுங்கெல்லாம் பகைக்கிறாங்க. பகைத்து இவனை எப்படியாக கொல்லணும்னு அவனுக்கு திட்டம் போடுறானு. ஆனா பரலோகம் ஒரு திட்டம் போடுது. என்னன்னா, இந்த யோசேப்பை எப்படியா தான் குடும்பத்தை விட்டு பிரிச்சு எகிப்துக்கு கொண்டு போனாக்கா பின்னாட்கள்ல வரப்போகிற பஞ்சத்துல
இவர்கள் உயிரோட காக்கப்படணும், இந்த சந்ததி அழியாம காக்கப்படணும் என்பதற்காக கர்த்தர் என்ன பண்றாருன்னா யோசேப்பை பிரிக்கிறார். பாருங்க, அண்ணனுங்க பிரிக்க நினைச்சது வேற எண்ணத்துல, ஆனா கர்த்தர் பிரிக்க நினைச்சது வேற எண்ணம். ஆமென். இப்ப அண்ணனுங்களால ஒரு சோதனை வருகிறது. இது கர்த்தர் அனுமதித்த சிக்ஷை, இது கர்த்தர் அனுமதித்த சோதனை தான். கவனிங்க அருமையானவர்களே, இப்போ இந்த பிரச்சனை வந்த உடனே யோசேப்புக்குள்ள அண்ணனுங்களே இப்படி பண்ணிட்டானுங்களேன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சோர்வு அவனுக்குள்ள காணப்படுறது. பாருங்க, சரி இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்றதுக்குள்ளேய அண்ணனுங்களே என்ன பண்றானுங்கன்னா அவனுங்களை இஸ்மவேலர்கிட்ட விற்கிறத பாக்குறான். இப்போ இங்க கவனிங்க அருமையானவர்களே, அவனுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க. அண்ணனுங்க கோபமா நடந்துகிட்டானுங்க, ஓகே, அந்த கோபம் மாறினோடனே திரும்ப சேர்த்து கொள்வானுங்கன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா இந்த யோசேப்பை விற்கிறத நீங்க பார்க்க முடியும். சரி வித்துட்டானுங்களா, இங்க இந்த வித்தவனுங்க எட்டு போய் அவனுங்க என்ன பண்றான்னா எகிப்துல விற்கிறானுங்க. அங்க கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ண உடனே போர்த்திபா என்ன பண்றான்னா அவன் மேல கண்ணை வச்சு என்ன பண்றான்னா அவனை கொஞ்சம் உயர்த்துறான். அடிமையா அவனை ட்ரீட் பண்ணாம கொஞ்சம் அப்படியே உயர்த்தனே இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பாருங்க, இப்போ என்ன நடக்குதுன்னா ஏற்கனவே 2-3 பிரச்சனையை பார்த்துட்டு வந்திருக்கிறான் பாருங்க. சரி முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நம்ம லைஃப்ல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்றதுக்குள்ளேயே போர்த்திபா மனைவி மூலியமா பிரச்சனை வருது. செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போறாரு. பாருங்க, இப்படி யோசேப்பின் வாழ்க்கையில ஒண்ணு போனா ஒண்ணு இப்படி மிக சோர்வான சூழ்நிலைக்குள்ள யோசேப்ப அந்த காரியங்களை நடத்துது. ஆமென், ஆமென். ஏன் பிரதர் ஆண்டவர் அவரை விடுவிக்கல? அண்ணனும் கையில இருந்து விடுவிச்சிருக்கலாம்ல, இஸ்மவேலர்கிட்ட இருந்து கர்த்தர் விடுவிச்சிருக்கலாம்ல. நமக்கு என்னன்னா திடீர்னு படத்தெல்லாம் பாக்குற மாதிரி ஆண்டவர் திடீர்னு நின்று ஜி பூம்பா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் மாறிடணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. ஏன் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சில சிக்ஷைகள் அனுமதிக்கிறார், சில போராட்டங்கள் அனுமதிக்கிறார்னா நீங்க தான் தாங்குவீங்கன்னு நம்பி அதை அனுமதிக்கிறார். ஒண்ணு, நீங்க தான் சொல்லுங்க தாங்குவீங்கன்னு நம்பி எல்லாருக்கும் அதை கொடுத்திருக்கிறாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல, நீங்க அதை சகித்து கொள்ளுவீங்க, நீங்க அதை தாங்குவீங்கன்னு சொல்லி தான் நம்பி தான் உங்ககிட்ட கொடுத்திருக்க. ரெண்டாவது நான் சொல்லுவேன், ஏன் தெரியுமா உங்க வாழ்க்கையில அந்த சிக்ஷைகள்? நல்லா கவனிங்க, நீங்க ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ள கடந்து போக போக உங்க ஆசீர்வாதத்தினுடைய எல்லை பெரிதாகி கொண்டே இருக்குது. ஆமென். யோசேப்பு அண்ணனுங்க குழியில போட்ட உடனே ஒரு சின்ன அளவுக்கு எல்லைக்கு பிளஸிங் உருவாயிருக்கும். அதுக்கப்புறம் அவனை வித்தப்போ அந்த எல்லை கொஞ்சம் அப்படியே பெருசாச்சு. அதுக்கப்புறம் போர்த்திபாவுடைய மனைவி அவங்ககிட்ட தவறா நடக்க வரும் பொழுது அவன் உண்மையுள்ளவனா இருந்து அந்த பாவத்துக்கு விலகி ஓடினா பாருங்க, செய்யாத குற்றத்துக்காக ஜெயில் தண்டனைக்கு போனா பாருங்க, அப்போ அவனுடைய எல்லை பெருசாச்சு. இப்படி அவனுடைய எல்லை பெருசாகி 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 ஒரு கட்டத்தில் என்னாச்சு தெரியுங்களா? முழு எகிப்துக்குமே அவன் அதிபதியாய் மாறினான். ஆமென். இங்க பாருங்க, அண்ணனுங்கிட்ட இருந்து விடுவிச்சிருந்தா அவன் சாதாரண ஊர்லயே இருந்து சின்ன தீர்க்கதரிசியா செத்து போயிருப்பான். ஆமா தானுங்க? சொல்லுங்க. ஒருவேளை அவன் எகிப்துக்கு கொண்டு போன அந்த சூழ்நிலையிலேயே கர்த்தர் அவனை விடுவிச்சிருந்தார்னா அவன் குறிப்பிட்ட எல்லையிலிருந்து மறிச்சு போயிருப்பான். அவனால ஒரு பிரயோஜனமும் இருந்திருக்காது. பாருங்க, ஆனா இவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இவன் தாங்கி சகித்து அந்த சோர்ந்து போன சூழ்நிலையிலையும் அவன் என்ன பண்றானா இருக்கும் பொழுது கர்த்தருடைய எல்லையெல்லாம் பெருசாக்குறார். ஆமென். சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க எண்ணத்தை பார்க்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் பார்க்கிறார். ஆமென். உங்க எல்லை பெருசுன்னு கர்த்தர் சொல்றார். உங்களை கைவிட மாட்டார். அதனால்தான் இங்க ஆவியானவர் உங்களை பலப்படுத்தும்படி நீங்க எந்த சோர்வுல வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆண்டவர் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று. ஆமென். ஜெபித்து பார்த்தாச்சு பிரதர், ஏதாவது நடக்குமான்னு பார்த்தா நடக்கல, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அதிகரிக்கிறத தான் நாங்க பாக்குறோம்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு வருகிற சூழ்நிலை, உங்களுக்கு வருகிற போராட்டங்கள், நீங்க கடந்து கொண்டிருக்கிற இந்த பாதை உங்க எல்லைகளை, உங்க ஆசீர்வாதத்தின் எல்லையை நீங்க ஒரு குறிப்பிட்ட லெவல்ல இருந்து முடிக்காதபடிக்கு உங்க எல்லையை பெருசா ஆக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அவன் அந்த கஷ்டத்தை பட்டதனால முழு உலகத்துக்குமே ஆசீர்வாதமா யோசேப்பு மாறி போனான். ஆமென். அவன் குடும்பத்தை மட்டும் காப்பாத்துனது இல்லைங்க, அவங்கிட்ட யாரெல்லாம் அந்த பஞ்ச காலத்துல வந்தார்களோ அவங்க எல்லாரையும் அவன் போஷித்ததை
பார்க்க முடியும். ஆமென். நீங்க நீங்க ஏன் இந்த சோதனையின் பாதையில் நடத்தப்படுறீங்க? ஏன் கர்த்தர் உங்களை சிரிச்சிக்கிறார்? ஏன் கர்த்தர் சில நேரத்துல யோபுக்கு பர்மிஷன் கொடுத்த மாதிரி உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறார் தெரியுமா? அருமையானவர்களே, என்ன கவனிங்க. சிலர் தூஷிக்கிறத, சிலர் நம்மள ஏளனமா பேசுறதுக்கு ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார் தெரியுமா? என்ன கவனிங்க. உங்க எல்லை பெருசா மாறதுக்காக, நீங்க வெறுமனே வந்து உட்கார்ந்து அப்படியே போவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. உங்க மேல மிகப்பெரிய தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அதனால இந்த பாதையில நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் இந்த நாள்ல சொல்றார், உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாராம். ஆமென். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஒரு சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வேதாகமத்திலிருந்து சில உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன் பாருங்க. சில உதாரணங்களை. முதலாவதாக யாரெல்லாம் சோர்ந்து போனாங்க, அவங்களை எப்படி கர்த்தர் தேற்றினார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, பலன் வேணுமானா, நமக்கு அந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்ன்ற ஒரு சில ஆலோசனைகளையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 21:14 வாசிங்க சிஸ்டர். அக்கா, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். என கவனிங்க, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாததுனால சாராள் என்ன பண்றான்னா, தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு ஆகார கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. பாருங்க, ஆகார் மேல எதனா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகார் மேல ஒரு தப்பு இல்லை. ஆனா கல்யாணம் பண்ணி வச்ச உடனே இப்ப இவங்களுக்கு வழக்கத்தின்படி குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே என்ன நடக்குதுன்னா, ஒரு சில சம்பவங்கள்லாம் அங்க நடக்குது. அதை மொத்தம் சொல்ல முடியாது. அதனால ஒரு சில காரியங்கள் நடக்குது பாருங்க. கர்த்தர் முதல் முறை ஆகார சந்திச்சு என்ன பண்றாருன்னா, இல்ல நீ நாச்சார் அண்டியில இருக்கணும்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு விடுறாரு. அதே போல இருக்கிறாங்க, அவ பண்றதெல்லாம் சகித்து கொள்றாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் சாராளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணபடியே ஈசாக்கு பிறக்கிறார் பாருங்க. பிறந்து வளர்றாரு. வளர்ந்த உடனே அருமையானவர்களே, சாராள் என்ன சொல்றான்னு ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே, வாக்குத்தத்தத்தின் மகனாகி ஈசாக்கு இருக்கும் பொழுது அந்த அடிமை பெண் எதுக்கு அப்படின்னு சொல்றா பாருங்க. உடனே இவன் என்ன பண்றான்னா, ஒரு நாள் அதிகாலையில எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் ஆகார் கிட்ட கொடுத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி விடுறான் பாருங்க. அதாவது அருமையானவர்களே, இவன் ஒன்னும் தனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு முதலாளி அம்மா கிட்ட கேட்கல. என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு சொல்லி அவ ஒன்னும் புலம்பல. அவளுடைய காரியத்துல கரெக்டா இருந்தா. ஆனா இந்த சாரால் என்ன பண்றாங்கன்னா, அந்த திருமணத்தெல்லாம் செஞ்சு வச்சு இப்ப என்ன நடக்குதுன்னா, துரத்தி விடுற காரியத்தையும் இந்த அம்மாவே பண்ணுது பாருங்க. கல்யாணம் வாழ வைக்குதுன்னு பார்த்தா இந்த அம்மா என்ன பண்ணுதுங்க, வாழ்க்கையை முடிச்சு விடுறத இந்த அம்மாவே செய்து பாருங்க. ஆமே. சிலர்லாம் இருப்பாங்க மனுஷங்க பாருங்க, நல்லா நம்மளை வாழ வைக்கிற மாதிரியே இருக்கும், வாழ்க வளர்கன்னு பேசுற மாதிரியே இருக்கும். நம்மளை பார்த்தா அதே வாய் தான் நம்மளை பத்தி பின்னாடி என்ன பண்ணுன்னா குறை சொல்ற வாயா இருக்கும் பாருங்க. ஆமே. பார்த்துருக்கிறீங்களா அந்த மாதிரிலாம்? நம்ம முன்னாடி வந்தா வாழ்கன்னு சொல்லுவாங்க, பின்னாடி போனா ஒழிகன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாய். முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கிறவா அப்படின்னு கூப்பிடுச்சு, இப்ப இந்த அம்மாவே சொல்லுது, இவன் எதுக்கு துரத்தி விடு அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி ஆபிரகாம் என்ன பண்றான்னா, ஒரு துருத்தி தண்ணி, இவன் பெரிய பணக்காரங்க, வசனம் சொல்லுது, ஆடு மாடுகள் வெள்ளியும் பொன்னும் நிறைந்த சீமான். என்னதுங்க எல்லாம் சொல்லுங்க, யார் அவன்? ஆபிரகாம் வந்து செல்வ சீமானா இருந்தானா பாருங்க. அவன் நினைச்சிருந்தான்னா ஒரு சொத்துல கொஞ்சம் எழுதி வச்சிருக்கலாம். இப்போ அந்த அம்மா தனியா போதே, ஒரு பிள்ளை வேற இருக்கே, எங்க போவா அப்படின்னா யோசிச்சிருந்தா எதனா ஒண்ணு செஞ்சிருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அப்போ ஒரு துருத்தி தண்ணி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த அம்மா பாவம் வனாந்தரத்துக்கு போகும்போது எல்லாம் காலி ஆகி போயிடுச்சு. காலி ஆயிட்ட உடனே இப்போ பிள்ளைக்கு தண்ணி தாகம் உண்டாயிடுச்சு. இந்த அம்மாக்கும் தாகம் தாங்க முடியல. இந்த பிள்ளை அழ ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, என்ன கவனிங்க அருமையில்ல, இவனை ஒரு செடிக்கு கீழே விட்டுட்டு
ரொம்ப தூரத்துல போயிட்டு இந்த அம்மா பிள்ளை சாகிறத பார்க்க முடியாம, ஏன்னா எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை. சாராள் தன்னை பார்த்து கொள்வா, ஏன்னா சாராளுடைய அடிமை பெண் தான் அவ ஆகார். சாராள் நம்மள பத்திரமா பார்த்து கொள்வா அப்படின்னு நம்பி எகிப்திலிருந்து சாராள் பின்னாடியே வந்துட்டா. அவன் எதையுமே எதிர்பார்த்து வரல, அவன் நம்பி வந்தா பாருங்க. நம்பின சாராள் கைவிட்டுட்டா. அடுத்து கல்யாணம் பண்ணி வச்ச ஆபிரகாம் புருஷனாச்சி நமக்கு நல்ல துணையா இருப்பாரு, எல்லாத்தையும் செய்வாருன்னு சொல்லி ஆபிரகாம் இவன் நம்பினா பாருங்க. ஆபிரகாம் கைவிட்டுட்டா பாருங்க. எல்லாரால கைவிடப்பட்ட சூழ்நிலை. ஆமே, எல்லாரால கைவிடப்பட்ட சூழ்நிலை, எல்லாரால ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை. இந்த அம்மா தன்னும் தனியா வனாந்தரத்துல எல்லாரால கைவிடப்பட்ட சூழ்நிலையில இப்போ தண்ணியும் தீர்ந்து போச்சு. ஏதாவது கொடுத்து அமைச்சிருந்தா சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் திருப்தியா போயிருக்கும். அப்பமும் தீர்ந்து போச்சு, தண்ணீரும் தீர்ந்து போச்சு. அனாதையா நிக்குது பாருங்க. அனாதையா நிக்கிற சூழ்நிலையில இந்த அம்மா அழுவுறாங்க பாருங்க. அழுவுறாங்க பாருங்க. 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு 16 பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். எப்படிங்க? மிக சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை, எல்லாரால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, மனம் நொந்த ஒரு சூழ்நிலையில இந்த அம்மா அழறாங்க பாருங்க. அழும்பொழுது அருமையானவர்களே, அங்க ஆபிரகாம் குரல் அவளை தேற்றவில்லை. அவளை கம்ஃபர்ட் பண்றதுக்கு சாரால் வரல. அவளை சந்தித்து அவளுக்கு ஒரு ஆறுதல் படுத்த யார் அங்க வரவில்லை. அவ சோர்ந்து போன சூழ்நிலையில அவளை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. ஆனா அங்க ஒரு கரம் இருந்தது, அதுதான் கர்த்தருடைய கரம். ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கரம். ஆமென். ஆகாரை தேற்றி அவளுக்காக ஒரு நீரூற்றை உண்டாக்கி அவளை ஆசீர்வதித்த கரம் அந்த கரம். ஆமென். ஒருவேளை இந்த ஆராதனைக்கு நீங்க எல்லாரால கைவிடப்பட்ட சூழ்நிலையில, பிரதர் இவங்க நம்மளை பார்த்துப்பாங்க நினைச்சா இவங்களே ஒரு மாதிரி பேசுறாங்க பிரதர், இவங்களே எங்களை ஏளனமா பேசுறாங்க பிரதர், இவங்க பேச்சு எங்களால தாங்க முடியல பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை எல்லாரால கைவிடப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்திருக்கிறீங்களா? சோர்ந்து போன உங்களுக்கு பலன் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். சத்தமா ஆமென். ஒரு முறை அருமையானவர்களே, இந்த யோசேப்ப அப்பா கிட்ட இருந்து அண்ணன் பிரிச்சிட்டானுங்க இல்லையா? பிரிச்ச உடனே இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா தந்திரமா அண்ணனுங்க அவன் துணியை எடுத்து பலவர்ண அங்கி அவன் ட்ரெஸ், அப்பா ரொம்ப ஆசாசியா தைச்சு கொடுத்த ட்ரெஸ், அதை மட்டும் கட்டிட்டானுங்க பாருங்க. எடுத்துட்டு இப்ப அப்பா கிட்ட போறானுங்க. கொண்டு போய் தகப்பனே இது உங்களுடைய பிள்ளையினுடைய துணியா பாருங்கன்றான் பாருங்க. அவன் அதை வாங்கின உடனே, ஏன்னா இவனுக்கு பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டானுங்கன்னா அந்த துணியில ரத்தம்லாம் பூசி மிருகம் ஏதோ அடிச்சு சாகடிச்ச மாதிரி என்ன பண்ணிட்டான்னா பிளான் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி அப்பா கிட்ட கொடுக்குறானுங்க. அவன் பார்த்த உடனே மாரலாச்சுன்னு அழுவுறான். ஐயோ, நான் ரொம்ப ஆசாசியா வளர்த்த பிள்ளையாச்சு, வயசான காலத்துல பிறந்தவன் யோசேப்பு. அவங்க அப்பா அழுவுறான். வசனம் சொல்லுகிறது, அவங்க பிள்ளைங்களாம் அவனை தேற்றியும் அவனை தேற்ற முடியலையா. ஆமென். அவனுடைய துக்கம் அந்த அளவுக்கு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய சோர்வு அந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, தாங்க முடியாத ஒரு துக்கம் அந்த தகப்பனுக்கு இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்க ஆதியாகமம் 46:29 அப்படியே 30 வாசிங்கன்னா, யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி, அதாவது யோசேப்பு எகிப்து கொண்டு போய் கர்த்தர் அவனை உயர்த்திடுறார் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல அவனை உயர்த்தின உடனே அண்ணனுங்களாம் வரானுங்க பஞ்ச காலத்துல. இப்ப அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். கவனிங்க, என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, அப்பா உயிரோடு இருக்கிறாருன்னு யோசேப்பு கேள்விப்படுறான். அப்பாவுக்காக அண்ணனுங்க கிட்ட தின்பண்டங்களும் மாற்று வஸ்திரங்களும் ரதங்களையும் அனுப்பி விடுறான் பாருங்க யோசேப்பு எகிப்திலிருந்து. இப்போ அந்த ரதங்களும் அந்த தின்பண்டங்களும் யாக்கோபு கிட்ட வந்த உடனே, அருமையானவர்களே, யாக்கோபு பார்த்த உடனே அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்றதுக்கு, ஏன்னா அவனுடைய துக்கம் எப்படி இருந்ததுன்னா, என்ன காரியத்தை பார்த்தாலும் அவன் துக்கம் மாறாததா இருந்துச்சு, என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஈடு இணையை செலுத்த முடியாததா இருந்துச்சு. சிலருடைய துக்கம் அப்படி இருக்கும் பாருங்க. சிலருடைய துக்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அதுக்கு ஈடா என்ன கொடுத்தாலும் அது தாழாது, அதுக்கு ஈடா என்னத்தை நீங்க செஞ்சாலும் அது அதுக்கு ஈடா ஆகவே ஆகாது பாருங்க. இந்த யாக்கோபு வாழ்க்கையில
பிள்ளையை இழந்த அந்த துக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, என்ன கொண்டு வந்து வச்சாலும், மாற்று வஸ்திரங்கள் வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தின்பண்டங்கள் வந்திருக்கு, பிள்ளை கிட்ட தான் வந்திருக்கு, ஆனாலும் அந்த துக்கம் அவனை விட்டு என்ன பண்ணலன்னா போல பாருங்க. இப்ப என்ன பண்றான்னா, கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறான். ஆண்டவரே நான் போட்டமானோடனே கர்த்தர் சொல்ற நீ போ அப்படின்ற. இவன் வரான் பாருங்க. வந்து அந்த அவன் குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு வந்த உடனே யோசேப்பு தகப்பனை பார்க்க வரான். ரதத்துல வரான் பாருங்க. ரதத்துல வந்த உடனே இறங்கின உடனே அங்க தகப்பனை பார்க்கிறான். ஆமென். சத்தமா சொல்லுங்க. தகப்பனை பார்க்கிறான். யோசேப்பு சின்ன வயசுல இருந்த அந்த அந்த முகம்லாம் யாக்கோபுக்கு ஞாபகம் வருது. அவனை எப்படியெல்லாம் இவன் போஷித்தானோ அதெல்லாம் ஞாபகம் வருது தகப்பனுக்கு. இப்போ இதை தாங்க முடியல அவனால. ஓடி போய் யோசேப்பை கட்டி பிடிச்சி 2 பேர் அழுகுறாங்க. 2 பேர் அழுதுட்டே இருக்கிறாங்க. யாக்கோபு சொல்றான், அந்த அந்த சந்தோஷத்துல யாக்கோபு சொல்றான், இப்பவே நான் செத்துட்டா கூட எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவனுடைய சந்தோஷம் அதிகமாய் மாறினது. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. திராணிக்கு மேலாக ஒரு நாள் சோதிக்கப்பட கர்த்தர் உங்களை விட மாட்டாருங்க. என்ன ஆமேனே காணோம்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். சொல்லுங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிட பல தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தாங்கிட, சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல. பல நாள் துக்கத்தில் இருக்கிறீங்களா? யாக்கோபு போல சில நேரங்களில் உங்களுக்கு இருக்கிற துக்கம், உங்களுக்கு வந்திருக்கிற அந்த சோர்வு, உங்களுக்கு வந்திருக்கிற அந்த பலவீனங்கள், உங்களுக்கு வந்திருக்கிற அந்த கஷ்டம், எதை கொண்டு வந்தாலும் ஈடு இடையே செலுத்த முடியாத அளவுக்கு இருக்கா? கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் பலப்படுத்துவேன். சத்துவம் இல்லாம இருக்கிற உனக்கு நான் சத்துவத்தை பெருக பண்ணுவேன். ஆமென், ஆமென். யாக்கோபை சந்தோஷப்படுத்தின அதே கரம், யாக்கோபை பலப்படுத்தின அதே கரம் இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறது. உங்களை பலப்படுத்தும். என்ன ஒரு ஆமேன் காணோம்? ஆமேன். ஒருவேளை உங்களுக்கு நான் பேசுறது புரியுதான்னு தெரியல, ஆனா நான் சொல்லுவேன், உங்களை ஒரு நாள் கர்த்தர் பலப்படுத்துவார். இந்த வாக்குத்தத்தம் 100% உங்க வாழ்க்கையில நிறைவேறும். உங்க துக்கம்லாம் மாறி அப்படி ஒண்ணு நடந்ததே தெரியாத அளவுக்கு உங்க வாழ்க்கை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். அப்ப நீங்க சாட்சியா சபையில நிப்பீங்க. அப்போ உங்களுக்கு புரியுமோ என்னன்னு தெரியல, அப்ப நான் அந்த சாட்சியை கேட்டு சந்தோஷப்பட்டுக்குவேன். பரிசுத்த ஆவியானவர் அந்த சாட்சியை கேட்டு சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. அருமையானவர்களே, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். ஆமென். ஒரு முறை பெலிஸ்தியர்கள் சிம்சோனுக்கு விரோதமா வராங்க பாருங்க. வந்த உடனே சிம்சோனை பிடிச்சாங்க. பெலிஸ்தியர்கள் பிடிச்ச உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல பலமா இறங்குறாரு பாருங்க. சிம்சோன் மேல வந்த உடனே அவன் கையில ஒண்ணுமே இல்ல. இப்ப கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை முறியடிக்கிறான். 1000 பேரை முறியடிக்கிறான் பாருங்க. முறியடிச்ச உடனே ஒரு மனுஷன் 1000 பேரோட யுத்தம் பண்ண உடனே மிகப்பெரிய ஒரு சோர்வு வந்துடுச்சு பாருங்க. கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த இவ்வளோ பெரிய பெலிஸ்தியரை இந்த எண்ணெய் கொண்டு இந்த சின்ன கைகளை கொண்டு நீங்க முறியடிச்சிங்க. ஆனா இப்ப எனக்கு வந்திருக்கிற சோர்வு, எனக்கு வந்திருக்கிற இந்த பலவீனம், நான் செத்துருவோம் போல இருக்கு, அதனால எனக்கு உதவி செய்யுங்கன்றான் பாருங்க. கர்த்தர் உடனே ஒரு நீரூற்றை அவனுக்காக உண்டாக்குறார். ஆமென், ஆமென். அந்த நீரூற்றுக்கு பேர் என்ன தெரியுமா? நான் என் அழைப்பின் சத்தத்தை கேட்டு தேவன் திறந்த நீரூற்றின் பேர் என்னங்க? என் அழைப்பின் சத்தத்தை கேட்டு தேவன் எனக்காய் கொடுத்த. உங்களுக்காக ஒரு நீரூற்று ரெடி ஆயிட்டு இருக்குது. அல்லேலூயா. நிச்சயமா உங்க நிலைமை மாறும். நீங்க எந்த சோர்ந்து போன சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தால் அவர் உங்களை பலப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமே. உங்களுக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த் அவர் கொடுப்பார். உங்களுக்கு வேண்டிய பவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க ஒருவேளை டயர்டா இருக்கலாம், அந்த டயர்டை மாத்தி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவேன்னு சொல்லுகிறார். ஆமே, ஆமே. அல்லேலூயா. இப்படியே பைபிள்ல நிறைய பேர் கர்த்தர் சோர்ந்து போன சூழ்நிலையில, தாவீதுக்கு சிக்லாக்ல அவன் பிள்ளை மனைவி எல்லாம் இருக்குது பாருங்க. அமலேக்கியர் வந்து எல்லாத்தையும் பிடிச்சுன்னு போயிடறானுங்க.
அவன் அப்படியே வசனம் சொல்லுகிறது, அழுகிறதற்கு பலன் இல்லாத மட்டும் வாழுதான் அப்படின்னு சொல்லப்படுது. சிலர் எப்படி இருக்கிறீங்கன்னா, அழறதுக்கு கூட பலன் இல்லை, அந்த அளவுக்கு நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, அன்றைக்கு தாவீதுக்கு பலன் கொடுத்த கர்த்தர், எல்லாவற்றையும் இழந்து போன எல்லாவற்றையும் அவனை திருப்பிக் கொள்ள உதவி செய்த அதே கர்த்தர், நீங்க இழந்த எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ளுவீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. எலியா மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசிங்க. எலியா மிகப்பெரிய, வானத்திலிருந்து அக்கினி, அவர் சொன்னார்னா போதும், அப்படியே நடக்கும் 100%. மழை பெய்யாது அப்படின்னு சொன்னார்னா மழை பெய்யாது, மழை பெய்யட்டும் அப்படின்னு கட்டளையிட்டார்னா மழை பெய்யும், வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும் இறங்கும். ஆமென். மிகப்பெரிய வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, அருமையானவர்களே. ஆனா ஏசபேலினுடைய ஒரு வார்த்தை அவனை சோர்ந்து போக பண்ணுது. அவன் சொல்றான், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே போதும் கர்த்தாவே, எங்க பிதாக்களை பார்த்து நான் ஒன்றும் என்ன இல்லை, என்னை எடுத்துக்குங்க அப்படின்னு சோர்ந்து போயிட்டான். கர்த்தர் உடனே தூதனை அனுப்பி தேற்றுறார், தட்டி எழுப்புறாரு. எலியா எழுந்துரு, இந்தா போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன்னை சீக்கிரத்துல முடிக்கிறதுக்காக நான் உன்னை கொண்டு வரல, உன்னை சீக்கிரத்துல அழிக்கிறதுக்காக, உன் வாழ்க்கையை முடித்து போவதற்காக நான் உன்னை உருவாக்கல. உன் வாழ்க்கைய ஏதோ ஒரு பொம்பளை கிட்ட கொடுத்து உன்னை முடிச்சு வைக்கிறதுக்காக உன்னை நான் தாயின் கர்ப்பத்துல தெரிந்து கொள்ளல. உன் மேல வச்சிருக்கிற திட்டம் பெருசுன்னு கர்த்தர் சொன்னார். இங்க இருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்களை அப்படியே முடிச்சு வைக்கிறதுக்காக நான் உங்களை தாயின் கர்ப்பத்துல தெரிந்து கொள்ளல, உங்க மேல வச்சிருக்கிற தரிசனம் பெருசு, உங்களை அழைத்த அழைப்பு பெருசு, உங்க மேல நான் கொண்ட திட்டம் பெருசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கப்புறம் தான் உங்க ஊழியமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமென். வயசாயிடுச்சு பிரதர், சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க, உங்க ஊழியமே இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட். அல்லேலூயா. உங்களை கொண்டுதான். ஆமென். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன், சொல்லுங்க எல்லாரும், அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். அருமையானவர்களே, உங்க கைகள் அழிந்து போகிற கைகள் தான், ஆனா உங்க கைகளை கொண்டுதான் அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி வைத்திருக்கிறார். ஆமென். அழிந்து போகிற உதடுகள், அழிந்து போகிற உதடுகள். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வாய் என்னென்னலாம் பேச்சு நமக்கு தெரியும். இப்போ கூட அப்பப்போ பேசுறீங்க, ஆண்டவர் போனா போது மன்னிச்சு உங்களை அப்படியே வச்சுன்னு இருக்கிறார் பாருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உங்க வாயால தான் கர்த்தர் என்ன பண்ண போறார் தெரியுமா? அநேகரை கட்டி எழுப்ப போறார். ஆமென். சோர்ந்து போய் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களை பலப்படுத்தி உங்களை உருவாக்கி இந்த சபைக்கு சோர்ந்து போய் வர்றவங்களுக்காக உங்களை ஜெபிக்கும்படி வைப்பார், உங்களை வார்த்தையை கொடுக்கும்படி வைப்பார். அநேகருடைய வாழ்க்கை உங்க வார்த்தையால கட்டி எழுப்பப்படும். என்னையா பிரதர்ன்னு கேட்குறீங்களா? ஆமா ஆமா ஆமா, நீங்க சீக்கிரத்தில் அதை பார்க்க போறீங்க, நீங்க சீக்கிரத்தில் அனுபவிக்க போறீங்க. ஆமென். சொல்லுங்க சத்தமா, சோர்ந்து போகிறவனுக்கு, என் கூட சொல்லுங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவா வருது. என்னன்னா, சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் கொடுப்பேன் அப்படின்னு. ஆமென், ஆமென். அருமையா நெகேமியா வாழ்க்கையில அலங்கத்தை கட்டலான்னு ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கி போறார். சன்பலாத் தொபியாவுடைய வார்த்தை அவனை சோர்ந்து போக பண்ணுது. ஆனா கர்த்தர் அவனை பலப்படுத்தி 52 நாளுக்குள்ள அலங்கத்தை கட்டி முடிக்க கர்த்தர் பலன் செய்தார். ஆமென். ஒரு கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்க, உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். சோர்ந்து போயிடாதீங்க. திரும்ப சொல்றேன், நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, உங்களை பலப்படுத்தும்படி தான் கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேக்கு மிகப்பெரிய சோர்வு, இவ்வளோ லட்சம் ஜனங்களை எப்படி ஆண்டவரே
வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறாங்களே. ஆண்டவரே, கர்த்தர் சொல்ற, நீ வாப்பா, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை ஒரு 70 பேரை நான் கூப்பிட்டு அவன் மேல வைக்கிறேன், நீ கவலைப்படாத, சோர்ந்து போயிருக்கிறியா, நான் உன்னை பலப்படுத்துறேன் அப்படின்றார். ஆமென். அவங்களையெல்லாம் பலப்படுத்த அதே கர்த்தர் இன்னைக்கு வந்திருக்கிறார், உங்களை பலப்படுத்தும்படி, உங்களை பயன்படுத்தும்படி, உங்க கைகளை திடப்படுத்தும்படி அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. சரி, என்ன கவனிங்க. ஒரே ஒரு ஆலோசனை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னன்னா, அவர் சொல்லிட்டார் நம்மளை பலப்படுத்துவேன்னு சொல்லிட்டார். நம்ம சோர்ந்து போன சூழ்நிலை, ஒருவேளை மனிதனுடைய வார்த்தையினால, சத்துருடைய போராட்டத்தினால, கர்த்தரே நம்மளை சில நேரங்களில் சிரிச்சிக்கிறதுனால, ஏன் பிரதர் நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன், நல்லா தான் கொடுக்கிறேன், நல்லா தான் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் என்னை ஒப்பு கொடுத்து வாழறேன், ஆனாலும் எங்க வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏன் அப்படின்ற கேட்கிற கேள்விக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அது உன் வாழ்க்கையில் அனுமதித்ததுக்கான காரணம் உன்னுடைய ஆசீர்வாதத்தின் எல்லை பெருசாயினே போறதுக்காக தான் அதை அனுமதித்திருக்கிறேன். நீ அனுபவிக்கும் பொழுது, அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் பொழுது உனக்கு தெரியும், யோசேப்பை போல அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆமா, அதனால உங்களை நிச்சயமா பலப்படுத்துவேன்னு சொல்லிட்டார். இந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, அவர் பலப்படுத்துவேன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா. சோர்ந்து போனா என்ன பண்ணுவாருங்க? எல்லாரும் சொல்லுங்க. சத்துவம் இல்லாத நமக்கு பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு இல்லையா. அந்த சத்துவத்தை பெருக பண்ண வேண்டுமானால், சோர்ந்து போய் வந்திருக்கிற நம்மளை கர்த்தர் பலப்படுத்த வேண்டுமானால், நம்ம என்ன செய்தா அவர் நம்மளை பலப்படுத்துவார்? நம்ம கிட்ட இருந்து என்னத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? ஒரே ஒரு ஆலோசனை தான். வாச்சிடலாமா? ரெடியா இருக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு ஆலோசனை தான், எடுங்க என்னோடு சேர்ந்து. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40வது அத்தியாயம் 30-31 வாசிங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கைகளை தட்டி அப்பாவை எல்லாம் மகிமைப்படுத்துங்க, உற்சாகமா கையை தட்டுங்க. அருமையானே, 30வது வசனம் சொல்லுகிறது, வாலிபர்கள் கூட என்ன ஆயிடுவாங்களாம்? சோர்ந்து போயிடுவாங்களாம். இருக்கிறதுலே பலன் எதில் தெரியுமா அதிகமா இருக்கும்? எப்ப தெரியுமா பலன் அதிகமா இருக்கும்? அந்த வாலிப பிரயாத்துல வரும்போது தான் எதையுமே சாதிக்கிற ஒரு பலன் இருக்கும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அப்படி பலன் நிறைந்த வாலிபர்கள் கூட சோர்ந்து போயிடுவாங்க, அவங்க தளர்ந்து போயிடுவாங்க, அவங்க பலவீனப்பட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு பலனை நீங்க அனுபவிக்க வேண்டுமா? உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பலனை சுதந்திரிக்க வேண்டுமா? உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் மாறணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்ன சொல்லுதுங்க? கழுகை போல சட்டைகளை. அது என்ன பிரதர், பலப்படுத்துவேன்னு சொன்னா பரவாயில்ல, அது என்ன கழுகை போல கர்த்தர் பலப்படுத்துவேன்றாரு? என்ன தெரியுமா? கொஞ்சம் என்ன கவனிங்க. கழுகுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆகும்பொழுது என்ன ஆயிடும்னா, அதனுடைய சிறகுகள் எல்லாம் பலனற்று போயிடுமா. அதனுடைய வாய் இருக்கு பாருங்க, அந்த வாயில தான் எவ்வளோ பெரிய விலங்கானாலும், சில வீடியோல நான் பார்த்துருக்கிறேன், அந்த பருந்து என்ன பண்ணுமா, அது குள்ளநரி இருக்கு பாருங்க, அதை கூட பிடிச்சி தூக்கிட்டு போற அளவுக்கு அதுக்கு பலன் அந்த வாயில இருக்கு பாருங்க, அதோடைய நகங்கள் இருக்கு பாருங்க. ஆனா இந்த கழுகுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆகும் பொழுது கைகளுடைய நகங்கள் எல்லாம் பலனற்று போயிடும், உடைஞ்சு போயிடும். வாயில் இருக்கிற அந்த பலன் எல்லாம் இல்லாம போயிடும். சிறகுகள் பறக்க முடியாத அளவுக்கு அது என்ன ஆயிடும்னா பலனற்று போயிடும் பாருங்க, திடனற்று போயிடும் பாருங்க. ஒண்ணு, அது சாகணும். அது இல்லைன்னா அது ஒரு ப்ராசஸ்க்குள்ள, காத்திருப்பின் அனுபவத்துக்குள்ள தன்னை ஒப்பு கொடுக்கணும். 2 காரியம் தான். அது சோர்ந்து போன சூழ்நிலையில 2 காரியத்தை பண்ணணும். ஒண்ணு, அது காத்திருக்கணும், இல்லைன்னா அது செத்து போகணும். அருமையானவர்களே,
உங்களை செத்து போவதற்காக கர்த்தர் அழைக்கல. நீங்க இந்த சோதனையில மாட்டி அழிந்து போகணும்னு கர்த்தர் உங்களை அழைக்கல. நீங்க காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இந்த கழுகு என்ன பண்ணுமா? பறக்க முடியாது. பறந்தாதானே உணவு தேட முடியும். பறந்தாதானே அந்த வாயில ஸ்ட்ரென்த் இருந்தா தானே போய் ஏதோ ஒரு விலங்கை எடுக்க முடியும். மீனையோ வேற எதையோ எடுக்க முடியும். கைகளை நகத்துல பலன் இருந்தா தானே அது அந்த பலத்துல அது எடுக்க முடியும். ஆனா எல்லாமே போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுனா, இது என்ன பண்ணுனா ஒரு காத்திருப்பின் அனுபவத்துக்குள்ள போகும். இது தன்னை மறிப்பதற்கு ஒப்பு கொடுக்காது. கழுகு இது என்ன பண்ணுமா, யாரும் பார்க்காத மனித நடமாட்டம் இல்லாத கண்மலைக்கு போயிடுமா பாருங்க. கண்மலை உச்சியில போயிட்டு அது என்ன பண்ணுமா, கவனிங்க, அதுவாவே அந்த கண்மலையில் இருக்கிற பாறையில தான் வாய வேகமா கொத்துமா. கொத்த 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 அந்த வாய் அது ஏற்கனவே பலவீனமா இருக்கு இல்லையா, அது உடஞ்சி ரத்த ரத்தமா ஒழுக ஆரம்பிக்குமா பாருங்க. கைகளை அந்த அந்த பாறையில வச்சு தேய்க்குமா. தேய்ச்ச உடனே நகங்கள்லாம் உடஞ்சி கைகள்லாம் ரத்தம் பாருங்க. தான் வாயினால சிறகுகளை எல்லாம் பிச்சு 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 போடுமா. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம், பலவீனம், தாங்க முடியாத நோவு, சோர்ந்து போன சூழ்நிலை. இந்த அனுபவத்துல கழுகு என்ன பண்ணுமா, அப்படியே காத்திருக்குமா. சாப்பிடாது சாப்பிடாது. வலி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், சோர்வு, இப்படியே காத்து கொண்டிருக்குமா பாருங்க. அருமையானவர்களே, கொஞ்ச நாள் கழித்து அந்த புண்ணெல்லாம் ஆற 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 புதிய சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். ஆமென். புதிய நகங்கள் முளைக்க ஆரம்பிக்கும். புதிய வாய் அது முளைக்க ஆரம்பிக்கும் பாருங்க. இப்போ ஏற்கனவே அது பறந்துச்சு இல்ல ஒரு ஹைட்ல, அதை விட அதிகமா பறக்கும் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆமென். இது வரைக்கும் ஓடின ஸ்பீடு இல்லைங்க. உங்களை கர்த்தர் பலப்படுத்தும் பொழுது இதை காட்டில் அதிகமா நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. என்னங்க உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. அல்லேலூயா. உங்களை பார்த்தா சொல்றாரு. சோர்ந்து போயிருக்கிறீங்க, வார்த்தை எவ்வளவு வந்தாலும் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப நீங்க ஒன்னே ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ காத்திருக்கிற அனுபவத்துல இரு. கழுகை போல கண்மலையாகி கிறிஸ்துவ மேல உன் நம்பிக்கையெல்லாம் வச்சு காத்திரு. அவரே தன் நம்பிக்கைய காத்திரு. ஆமென். கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள், ஆமா, அவங்க ஓடினாலும் என்ன பண்ண மாட்டாங்களாம், நடந்தாலும் சோர்ந்து போங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, கர்த்தருக்காக காத்திருங்க. கர்த்தருக்காக. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான் கரத்தை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கரத்தை நோக்கி இருக்கிறது போல, உங்க கண்கள் எல்லாம் அவருக்காக காத்திருக்க. ஆமென். ஆமென். காத்திருக்கும் பொழுது என்ன நடக்குமா, அந்த அந்த கழுகுக்கு எப்படி எல்லாம் புதிதாய் மாற்றப்படுகிறதோ உங்க வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக்கப்படும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். அப்படிதான். ஆமென். ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, நீங்க காத்திருங்க. ஆமென். இந்த காத்திருக்காம நீங்க புது பலனை அடைய முடியாது. ஆமென் சொல்லுங்க. காத்திருக்கிறது என்ன பிரதர்? காத்திருப்பு ஜபத்துக்கான ஒரு அடையாளம். ஜபத்துக்கான நம்ம ஆட்கள் எப்படி தெரியுங்களா, இவங்க ஜெபமே பண்ண மாட்டாங்க. பாஸ்டர் எங்களுக்கு இந்த பிரச்சனை பிரதர், ஜெபம் பண்ணிங்க. ஓகேங்க சார், ஜெபம் பண்ணிங்க. பாஸ்டர் எங்களுக்கு அந்த பிரச்சனை, பாஸ்டர் ஜெபம் பண்ணிங்க. ஓகே, ஜெபம் பண்ணிக்கிறேன். பிரதர் சிஸ்டர் எல்லாரும் ஜெப குறிப்பையும் நாங்கள் வாங்கி நாங்கள் ஜெபம் பண்ணிருப்போம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஜெபமே பண்ண மாட்டாங்க, ஜாலியாக டிவி பார்த்துன்னு இருப்பாங்க. ஆமென். இல்லை இல்லை இல்லை, நீங்க பர்சனலா ஜெபிக்கணும். நீங்க பர்சனலா தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஜான் வெஸ்லி என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து வேதம் சரித்திரம் சொல்லுகிறது. அவர் குதிரை மேல போனார்னா தெருவுக்குள்ள இருக்கிற பேயெல்லாம் ஆடி பயந்து போய் முன்னாடி மண்டிடுமா. சில மனுஷனுக்குள்ள பேய் ஆட்சி செஞ்சுன்னு பாருங்க. இவர் தெருவுக்குள்ள போனாரே அப்படியே ஆடின்னு வருவாங்களாம் எல்லாம். ஐயா மன்னிச்சிருங்க. இயேசு கிறிஸ்து போகும்பொழுது ஆடின்னு வந்தாங்களா இல்லைங்களாங்க? சொல்லுங்க. ஒருத்தன் ஓடி வந்தானா இல்லையா? உமக்கும் எனக்கும் என்ன, காலம் வருவதற்கு முன்னே நீ ஏன் துன்பப்படுத்த வந்தீங்க, இந்த பணியிலேயாச்சும் எங்களை அனுப்பிச்சிருங்க, ஓடினானா இல்லையா பிசாசு? சொல்லுங்க. அந்த மாதிரி ஜான் வெஸ்லி என்கிற தேவ மனுஷன் தெருவுக்குள்ள போனார்னா மனுஷனுக்குள்ள இருக்கிற எல்லா பிசாசு மன்னிப்பு கேட்டு மண்டிட்டு என்னை விட்டுருங்க ஐயா நான் ஓடிடுறேன்னு ஓடுமா.
அந்த அளவுக்கு வல்லமையா பிரசங்கித்த வல்லமையான ஒரு தேவ மனிதன் தான் யாருன்னா ஜான் வெஸ்லி. ஆமென். சரித்திரம் சொல்லுகிறது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஜெபத்துல காத்திருப்பாராம். ஆமென். சொல்லுங்க, ஒரு நாளைக்கு எத்தனை அவர்? சொல்லுங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் இருக்குங்க? வெரி குட். 24 மணி நேரம் இருக்கு. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம சர்ச்சில் தசம் பாக போடுற பழக்கம் இருக்கா? இருக்கா இல்லையா? சொல்லுங்க எல்லாரும். எவ்வளோக்கு எவ்வளோ தசம் பாகம் போடுறீங்க? 1000 ரூபாய் உங்கள் சம்பளம்னா எவ்வளோ தசம் பாகம் போடணும்? வெரி குட். சிலர் போடுறதே இல்லை, அது வேற கணக்கு. சிலர் வந்து பிரதர் அவங்களாம் தசம் பாகமே போடுறதில்ல பிரதர்னுவாங்க, அவங்களே பார்த்தா போட மாட்டாங்க. சிலர் நான் பார்த்துருக்குறேன், பிரதர் இவங்க தசம் பாகமே போடுறதில்ல பிரதர்னுப்பாங்க, கடைசியில் அவங்கள பார்த்தா அவங்களே போட்டிருக்க மாட்டாங்க பல வருஷமா. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கவனிங்க, 1000 ரூபாய்க்கு எவ்வளோங்க தசம் பாகம்? நீங்கள் எல்லாரும் போடுறீங்களா இல்லை ஏமாத்துறீங்களா? அக்கா அண்ணே, தசம் பாகம் போடுறீங்களா வஞ்சிக்கிறீங்களா ஆண்டவரை? உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ வருது? அதில் 10% தசம் பாகத்தை கொடுக்கணும். கொடுக்குறீங்களா? கொடுக்குறீங்களா கொடுக்கலையா? நீங்கள் கொடுக்கலன்னா தயவு செய்து இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. என் சம்பளம், நீங்கள் வந்து ஒரு வேளை டெய்லி லேபர்ஸாக இருக்கலாம், டெய்லி சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், டெய்லி உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் சம்பளம் வருமானம் வருதுன்னா அதில் 10 ரூபாய் எடுத்து தனியாக வச்சுருங்க. அந்த வாரம் வரும்பொழுது போடுங்க. இல்லை பிரதர் நான் மாத சம்பளக்காரரு அப்படின்னா அந்த மாதம் உங்களுக்கு எவ்வளோ சம்பளமோ அதை எடுத்துகிட்டு வந்து போடுங்க. ஆமென். அது நல்லது. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம ஆசீர்வாதத்தை தடை பண்ணுற ஒரு காரியம் வந்து தசம்பாகம் கொடுக்காது கூட. ஏன் கர்த்தர் இதை பேச வைக்கிறான்னு தெரியல, என் பிரசங்கத்தில் அது இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்க அருமையானவர்களே, என்ன சொல்ல வந்தேன்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரத்துக்கு தசம பாகம் எவ்வளோ? வெரி குட். 2.5 மணி நேரம். எல்லாம் சொல்லுங்க. அக்கா சொல்லுங்கக்கா. 2.5 மணி நேரம் தேவ சமூகத்துக்கு கொடுக்குறீங்களா? நீங்க பணத்துல தசம் பாகம் கொடுக்கிறது முக்கியம்தான். அதை விட நீங்க தேவ சமூகத்துல கொடுக்கிற அந்த காத்திருப்பின் டைம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு பக்தன் இப்படி சொல்றாரு, என்னன்னா, நான் ஒரு நாளைக்கு ஜெபிக்கலன்னா என் ஆவிக்குரிய மனிதன் பலவீனப்படுறான்ற. ஆமென். நான் ஒரு நாள் ஜெபிக்கலாம், எனக்கே தெரிஞ்சிடும் நான் பலவீனப்பட்டுட்டேன்னு. 2 நாள் ஜெபிக்கலாம், என் குடும்பத்தாரே கண்டுபிடிச்சிருவாங்க நான் பலவீனப்பட்டிருக்கிறேன்னு. 3 நாள் நான் ஜெபிக்கலனா உலகமே என்னை பார்த்து கண்டுபிடிச்சிரும் நான் ஒரு பலவீனமானவன். அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? பாவமும் சாபமும் என்னை வந்து மேற்கொள்ள பார்க்குன்ற. ஆமென். ஆமென். நீங்க உங்க பர்சனல் டைமை தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? எனக்கு தெரியும் நம்ம சபையில் எத்தனையோ பேர் குடும்ப ஜெபம் நடத்துறீங்க, குடும்ப ஜெபம் பண்றாங்க. எனக்கு சில நேரத்தில் ஆச்சரியமா இருக்கும், இவங்கெல்லாம் குடும்ப ஜெபம் நடத்துறாங்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வேதனைப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு. என்ன தெரியுமா? இவரெல்லாம் ஜெபிக்காமையே வராரே சர்ச்சுக்கு, எவ்வளோ அப்படின்ற வேதனையெல்லாம் நான் அடைஞ்சிருக்கிறேன். சிலர்லாம் பார்க்கும் பொழுது, சில சூழ்நிலாம் பார்க்கும் பொழுது, இவங்களாம் ஜெபிக்காமையே இருக்கிறாங்களே, எப்போ இவங்க ஜெப வாழ்க்கை மாறும், எப்போ இவங்க வேத வாசிப்பு மாறும், எப்போ இவங்க தேவனோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற யோசிச்ச நாட்கள்லாம், வேதனைப்பட்ட நாட்கள்லாம் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் தெளிவாக பேசுகிறார் சபையை பார்த்து, நீங்கள் காத்திருக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. அதுவும் ஆண்டவர் இன்னைக்கு காலையில் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ண ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதிகாலையில் நேரப்பட எழுந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஆமென். ஆதாம் ஏவாளை கர்த்தர் எப்பங்க சந்திக்க வந்தாரு? பகலின், சத்தமா சொல்லுங்க, பகலின் குளிர்ச்சியான வேலையில. சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க பகலின் குளிர்ச்சியான வேலை எந்த டைம்னா அதிகாலை 3 மணின்றாங்க. 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் தான் அந்த குளிர்ச்சியான வேலைன்றாங்க. ஆமென். சத்தமா ஒரு ஆமென். அதிகாலையில் என்ன தேடுறவன் சொல்லுங்க. சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளாகட்டும், மூப்பர்களாகட்டும், ஊழியக்காரனாகட்டும், ஊழியக்காரியாகட்டும், ஊழியக்கார பிள்ளைங்களாகட்டும், யாரானா இருக்கட்டுங்க, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் வரலன்னா உங்களுக்கு பலன் வராது,
சோர்ந்து போன சூழ்நிலையில தான் நீங்க காணப்படுவீங்க. அப்புறம் ஆண்டவரை வந்து நீங்க அதிகமா குறை சொன்னாலும், பிரதர் நான் இவ்வளோ கொடுத்தேன் பிரதர், சூழ்நிலை மாறல பிரதர், பிரதர் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், நீங்க காத்திருக்காம நீங்க எவ்வளோ கொடுத்தாலும் உங்க சூழ்நிலை. ஆமே சொல்லுங்க. காத்திருக்கிற அனுபவம் உங்களுக்கு வேணும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை சோதிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது ரா முழுவதும் ஜெபித்தார். அதுக்கப்புறம் தான் அவர் ஊழியத்துக்கே போறார். ஆமே சத்தமா ஒரு ஆமே. தப்பா எடுத்துக்காதீங்க. பாடுறவங்க ஜெபிக்காம பாடக்கூடாது. நீங்க ஸ்பெஷல் சாங், யாராச்சும் ஸ்பெஷல் சாங் பாடுறீங்களா, தயவு செய்து வராதீங்க ஜெபிக்கலனா. ஆமே. நீங்க ஜெபிக்காம ஸ்டேஜில் வந்து நிற்காதீங்க. உங்களை வர்ஷிப் பண்ண சொல்றாங்களா, ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம தயவு செய்து நிற்காதீங்க. என்னை தவற எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். என்னோட விசுவாசிங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனா பேசுறேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிரதர் சிஸ்டர், ஏன் தெரியுமா சொல்றேன்? நீங்க ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம தேவனோடு கூட உறவில இல்லாம நீங்க நடந்தீங்கன்னா நிச்சயமா நான் சொல்லுவேன், கண்டிப்பா ஏதோ ஒரு வழியில சத்துரு உங்களை ஆளுகை செய்துட்டு இருப்பான். நீங்க வந்து நீங்க பாட்டு பாடினா லபோ லபோன்னு எல்லாம் கத்தலாம், அது லபோ லபோ பரிசுத்த ஆவியானவரது கிடையாது. அதை ஞாபகம் வச்சுங்க. ஓ நான் வர்ஷிப் பண்ணா, நான் பாடினா எல்லாரும் கை தட்டுறாங்க, நான் பிரசங்கிச்சா எல்லாரும் வாவுன்றாங்க. பிரதர் ஜெபிக்காம காத்திருக்காம வந்து நீங்க பண்ற பிரசங்கம் வாவுன்னு ஜனங்க சொல்லலாம், அது பிரயோஜனமற்றது. நான் உஷாகிட்ட அடிக்கடிக்கு ஒன்று சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் தெரியுமா? தேவ சமூகத்தில் இல்லாத பிரசங்கம் வீணான பிரசங்கம். அது எவ்வளவு வெளிப்பாட்டோட வந்திருக்கலாம், அதுல எவ்வளோ ஆழமான சத்தியங்கள் இருக்கலாம், ஆனா தேவ சமூகத்தில் வைக்கலன்னா ஒரு பிரசங்கத்தை, அது வீண். ஆமீன் சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? சபை வளருது, கொஞ்சம் கொஞ்சமா சபையை கர்த்தர் வளர்த்துட்டே இருக்கிறார், வளர்ந்துட்டே இருக்கும். நாளைக்கு வந்து நீங்க உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து அப்படியே உங்க ஆயுசை முடிக்கிறதுக்காக உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளல. அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு மேலேயும் ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒவ்வொரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமே. உங்களை பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு வேண்டியது நீங்களும் நானும் காத்திருக்கணும். ஆமே. டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷன் எல்லாத்தையும் இழந்துட்டார். மிஷனரியா அவரு ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போயிருந்தார் பாருங்க. பிள்ளைய இழந்துட்டாரு. சதுப்பு நில காடுகள், அங்கெல்லாம் கொசெல்லாம் கடிச்சிச்சுன்னா அவ்வளோதான் உயிர் போயிடும். சதுப்பு சொதன்னு இருக்கிறோம், மரத்து மேலதான் வீடை கட்டி வாழ்வாங்க. பிள்ளைய இழந்துட்டாரு, மனைவி எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஆனால் அந்த ஊழியத்தை விட்டு வரல அவர். கவனிக்காருமே, அவரு ரா முழுவதும் வேதத்தை தேடிட்டே இருப்பாராம். ரா முழுவதும் வேதத்தை வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பாராம் விளக்க கொளுத்தி. ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ஐயா பைபிள் எதனா வச்சுட்டு தேடுறீங்களா? ஏன்னா வயசாயிடுச்சு, அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, சாகர ஸ்டேஜ், வயசான சூழ்நிலையில பைபிளை புரட்டிட்டு இருந்தாராம் பாருங்க விளக்க பிடிச்சிட்டு. ஒருத்தர் கேட்டார், ஐயா பைபிள்ல எதனா வச்சு கிடைக்கலையா? இல்ல 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 இல்ல. எதனா காணாம போயிடுச்சு, எதனா தேடுறீங்களா? இல்ல 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 இல்ல. அவர் சொன்னாராம், எனக்கு இவ்வளோ வயசாகுது, நான் வந்து வேதத்தில் இருக்கிற எதாகிலும் ஒன்னத்தை நிறைவேற்றாம போயிட்டேன்னா, ஆண்டவர் சொல்லி நான் கீழ்ப்படியாம எதனா போயிருக்கிறேன், நான் தேடிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை அப்படி மாறணும். ஆமென் அல்லேலூயா. 20ஆம் நூற்றாண்டுல கர்த்தரால வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாகிய ஜோசப் பாப்லோ அப்படின்ற ஒரு மனுஷன், அவரை பற்றி சரித்திரம் சொல்லுது. இங்க பாருங்க, 17 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். நாங்க உங்களை ஜெபத்துக்கு கூப்பிட்டா 5 நிமிஷம் முழங்கால் படிடுறோம், அதுக்கப்புறம் அப்படியே ஏதோ ஒரு சோறு வந்துடுது, ஞாபகம்லாம் எங்கேயோ போயிடுது. ஆனா இவரு 17 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். அது வருஷத்துக்கு 3 முறை 40 நாள் உபவாசிப்பார். மரிச்சவங்களை உயிரோட எழுப்பி இருக்கிறார். எத்தனையோ பேர் உயிரோட எழுப்பி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவ சமூகத்துல காத்திருந்தது.
ஆமென், ஆமென். எனக்கு வயசாயிடுச்சு பிரதர், இதுக்கப்புறம் நான் போய் ஜெபம் பண்ணணுமா, நாங்க ஜெபித்தாதான் எதனா ஆகுமா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, அப்படி நீங்க சொல்லாதீங்க. உங்க ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு எவ்வளவு வயசாயிருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்களால முழங்கால் படியிட முடியலையா, நடந்து ஜெபம் பண்ணுங்க. நடக்க முடியலையா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. உட்கார முடியலையா சேர் போட்டு ஜெபம் பண்ணுங்க. சேர் போட்டு ஜெபம் பண்ணி படுத்துக்கோங்க. எப்படியானா ஒண்ணு தேவ சமூகத்துல காத்துருங்க. காத்திருக்காம பலன் வராது. ஆமென் சொல்லுங்க. காத்து இல்லாம உங்க சூழ்நிலை மாறாது. காத்திருப்பின் அனுபவம் உங்க வாழ்க்கையில வராம கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது. ஆமென். சபைக்கு திரும்பவும் கர்த்தர் சொல்றார், நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை விரித்து உயர பறப்பாங்க. அவங்க ஓடினாதான் இளைப்படைய மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனைக்கு தான் அவங்க சோர்ந்து இல்லை. நம்ம காத்திரலாம இருப்போமானா நம்மளுக்கு சின்ன பிரச்சனை வந்த உடனே நம்ம சோர்ந்து போயிடுவோம், தேவனை மறுதலிச்சிருவோம், விசுவாச வாழ்க்கை விட்டே போயிடுற அளவுக்கு நம்ம சூழ்நிலை மாறிடும். ஆமென். எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், நம்ம சபைக்கு அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கலன்னு வெளியே போனவங்களா இருக்கிறாங்க. இந்த சர்ச்சுக்கு ஒண்ணுமே நடக்கலையே, ஏன் வரணும்? ஏங்க உங்களுக்கு வேண்டிய வார்த்தை வருது இல்ல? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசுவே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும். ஆல்ரெடி அவர் செஞ்சு முடிச்சிட்டார். இப்ப நீங்க எதனா செய்யுங்க. அது காத்திருப்பு அனுபவத்துக்குள்ள வாங்க. கொஞ்ச நேரம் எடுத்து பைபிளை வாசிங்க, தியானம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அக்கா கொஞ்சம் என்ன கவனிங்க. 24 மணி நேரம் நீங்க எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. டிவி பார்க்கறதுக்கு, உங்க குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு, போனை பார்க்கறதுக்கு, மற்றவங்களோட பேசுறதுக்கு, தேவையில்லாத வார்த்தையை பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் நீங்க வேஸ்ட் பண்றீங்க மட்டும் யோசிச்சு பாருங்க. ஆனா ஜெபம்னு வந்தா உங்களால ஜெபிக்க முடியல. நீங்க கர்த்தர் ரொம்ப தெளிவா பேசுறார், நீங்க ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அதுவும் விசுவாசிங்க, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அதிகாலையில் எழும்புங்க, முழங்கால் படிடுங்க, தேசத்துக்காக கதறுங்க, சபைக்காக கதறுங்க. நீங்க ஜெபிக்காம சபையில் எப்படிங்க எழுப்புதல் வரும்? சபையில எப்படிங்க ஜனங்க ஆத்துமாக்கள் வரும்? நீங்க எதனா பண்ண நம்ம மாறினா தானங்க மற்றவங்க மாறுவாங்க. ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தா நம்மளை பார்த்த உடனே இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள இருக்கிறாங்களா, அப்ப நம்ம வெளியில இருக்கிறதே நல்லதுனான்னு வெளியே ஓடிடுறாங்க நிறைய பேர். நம்ம அவ்வளோ சூப்பரா இருக்கிறோம். இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், நம்மளை அதுக்காக கர்த்தர் அழைக்கல. நீங்க காத்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென். எல்லாம் முழங்கால் படிடலாமா? எல்லாம் முழங்கால் படிடலாமா? ஒரு நிமிஷம் எல்லாம் ஒப்பு கொடுங்க எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டு தேசத்தினுடைய ரகசியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். பிரதான ஆசாரியனாகி ஏலியினுடைய குடும்பத்தினுடைய ரகசியத்தை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். சபை விசுவாசிங்க யாரா இருக்கணும் தெரியுமா? சபைக்குள்ள நீங்க சாமுவேலா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, கர்த்தருடைய ஆலயத்துல காத்திருக்கிற, கர்த்தருடைய பிரசனத்துல காத்திருக்கிற, கர்த்தருடைய தேவ பிரசனத்துல காத்திருக்கிற பிள்ளைகளா நீங்க ஒவ்வொரு நாள் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். சிஸ்டர், பிரதர், ஒப்பு கொடுங்க. ஜபாவி எங்க மேல ஊத்துங்கப்பா. நாங்க ஜெபிக்கிறவங்களா எங்களை மாத்துங்கப்பா. ஜெபிக்கிறவங்களா எங்களை மாத்துங்கப்பா. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க கிட்ட தான் பேசுறாரு பிரதர். உங்க ஜெபம் தான் இந்த குடும்பத்தை அசைக்கும். உங்க ஜெபம் தான் இந்த பட்டணத்தை அசைக்கும். நீங்க ஒரு ஆள் ஜெபிக்காதனால இந்த கிராமம் ரட்சிக்கப்படல தெரியுமா? நீங்க ஒரு ஆள் ஜெபிக்காதனால உங்க குடும்பத்தில் அநேக ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க தெரியுமா? நீங்க மட்டும் பரலோகத்துக்கு வந்தா போதுமா? ஆண்டவரே, ஒரு ஜபாவி கட்டவிழ்க்கப்படுவதாக, ஜனங்க மேல ஒரு ஜபாவி கட்டவிழ்க்கப்படுவதாக. ஜபிக்கணும்னு போய் உட்கார்ந்தா சோர்வு கொண்டு வருகிற எல்லா சோர்வின் ஆவிகளை எடுக்கிறோம். எல்லா பலவீனத்தின் ஆவிகளை
சுட்டெரிக்கிறோம். ஜபாவி எல்லார் மேல நிரப்பப்படுவதாக, ஜபாவி ஊற்றப்படுவதாக. ரபாகாதா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் ரட்சகரும் உம்முடைய அன்பின் குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீர் வெளிப்பட்டீர். சோர்ந்து போய் வந்திருக்கிறோம்ப்பா, உண்மைதான் ஆண்டவரே. ஆனா எங்களை பலப்படுத்துவேன்னு சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள வரணும்னு நீங்க விரும்புறீங்கப்பா. அந்த காத்திருப்பின் அனுபவம் நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். சின்ன குழந்தையிலிருந்து ஊழியக்காரன் வரைக்கும் இந்த காத்திருக்கிற அனுபவம் என் தேவ சமூகத்தில், தேவ பிரசனத்தில் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிற தனிப்பட்ட விதத்தில் குடும்பமா ஆண்டவரே பிள்ளைகளோடு சேர்ந்து சபையில கூடும் பொழுது ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஆண்டவரே காத்திருக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த காத்திருக்கிறத ஒருத்தரும் மிஸ் பண்ணிடாதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ள வழி நடத்தும். இந்த விலையேற்பட்ட கருத்தில் எங்களை ஒப்புக்கொடும். எல்லா துதிகன மகிமுமக்கே செலுத்தும். நீர் பேசி நல்ல வார்த்தைக்காய் நன்றி. இப்படி கரங்களை ஒப்பு கொடுக்கும். எல்லா துதிகன மகிமுமக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கியமும் பாதுகாப்பு பயணத்தில் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்து வந்து நம்மை அவரோடு கூட அழைத்து செல்கிற நாள் வரைக்கும் நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.